நாங்க சிங்கிகுளம்ல ஊர்லேருந்து வந்தோம். எங்க அப்பாவ கூட்டிட்டு வரும்போது ரொம்ப கான்ஷியஸே இல்லாம அன்கான்ஷியஸா வந்தாங்க. சோடியம் லெவல் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. கை, கால் ரெஸ்பான்ஸே இல்லாம இருந்தாங்க. கண் முழிக்கிறதே அவங்களால ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாரி டாக்டர் சொன்னாங்க. ஆனா, அதுக்கப்புறம் மெடிசின் எல்லாமே குடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட கண்டிஷன் கொஞ்சம் நார்மல் ஆயிருக்கு. அழகேசன் சார் நியூரோ சைடு அவங்களோட அட்மிட் பண்ணியிருந்தோம். அழகேசன் சார் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இங்க வந்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் குடுத்ததுக்கப்புறம் இப்ப ரொம்பவே பெட்டரா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஐசியூல 5 டேஸா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வார்டுக்கு கூட்டு வந்தாங்க. ஐசியூலயுமே ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. வார்டுலயுமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களோட கேர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸ்டாஃப்ஸ் எல்லாமே எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் அவங்க முகம் சுளிக்காம நல்லா ஸ்மைலோட நல்லா பேசுனாங்க அவங்க எல்லாருமே. டாக்டர்ஸோட அட்வைஸும் நல்லா இருந்துச்சு. நல்ல கேர் குடுத்துக்கிட்டாங்க. எங்க அப்பாவோட அவங்க மெடிசின் குடுக்குறனால தான் இவ்ளோ பெட்டரா அவங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பிசியோதெரபி டாக்டர்ஸும் அவங்களுக்கு வந்து எக்ஸர்சைஸ் எல்லாமே குடுத்துருந்தாங்க. இப்போ அவங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கு. ரொம்ப முடியாத சூழ்நிலையில வந்தோம். நாங்க ரொம்ப பயந்து போய் இருந்தோம். ஆனா எங்க அப்பாவுக்கு இவ்ளோ நல்லா குணமாக்கி தந்ததுக்காக தேங்க்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்க்கு.